ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ஆமாங்க, இது நம்ம லஞ்சாக எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். இது வாழைப்பூ ராகி பொங்கல். கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. ஈஸியாகவும் செய்யலாம். நம்ம சுத்தமாக ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். அதுவே ஜாஸ்தி. அந்த அளவுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு சுட்ட கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கும் காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க. ஜாடியும் மூடியும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகியில் பொங்கலுங்க. சூப்பராக இருக்குல்ல கேட்குறதுக்கே? ராகியில் பொங்கல் அருமையாக இருக்குங்க. இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் கிச்சனுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குவிக்காகவும் செஞ்சுக்கலாம். பயப்படவே வேண்டியதில்லை, யாருமே பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு ராகினாவே ஹெல்த்தி. இதில் இன்னொரு டிஷ்ஷு சாமானமும் நம்ம சேர்க்க போகிறோங்க, வெஜிடபிள். அது இன்னும் நமக்கு ஹெல்த்தியாக கொடுக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நான் வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கப் அளவுக்கு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பாதி அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு முக்கியமான விஷயங்கள். இப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அதில் கருவேப்பிலை விழுந்துருச்சு, அதனால் எல்லாம் பரவாயில்ல. இப்போ நாம் இப்போ இந்த முந்திரியை ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி ஆச்சு. இப்போ நாம் இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, மிளகு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் தூள் பண்ணியிருக்கேன். 1-2 உடைச்சிருக்கேன். இது மாதிரி 1-2 தான் உடைக்கணும். இப்போ பாருங்கள், இதில் சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுறேன். இப்போ இது போட்டுட்டு நம்ம பாருங்கள், பாசி பருப்பு இது ஊற வச்சுருக்கேன். அதாவது நம்ம 1 டம்ளர் ராகி எடுக்கிறோம் அப்படின்னா, ராகி மாவு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் 3/1 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம இதில் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம சேர்த்துடலாம். நல்லா வாசனை, ஜீரகம் மிளகு போட்டதுமே கும்முன்னு வாசனை வருது. இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், இது தண்ணி விடுறேன் நான். இப்போ தண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வேக ஆரம்பிக்கட்டும், நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் மற்ற பொருட்களை நம்ம சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் வாழைப்பூ, கழுவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். வெங்காயம், இப்போ இதெல்லாம் போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அந்த பாசிப்பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கலாம். அனல் கம்மி பண்ணிவிட்டு மூடி வச்சோம் அப்படின்னா பாசிப்பருப்பு, வாழைப்பூ, வெங்காயம் எல்லாமே வதங்கிடும். நமக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இதில் பாருங்கள், இதில் தண்ணி கொஞ்சம் விட்டு அனல் கம்மி பண்ணி நம்ம மூடி வச்சோம்னா இது ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு வெந்து போயிடும். இந்த வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம இந்த ராகி மாவு கலந்துக்கலாம். தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கணும். இப்போ நான் இதுக்கு 1/2 மடங்கு அளவு தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நான் 1 ஸ்பூன் போடுறேன். நம்ம செஞ்சு பார்க்கும்போது டேஸ்ட் தெரியும் நமக்கு, டேஸ்ட் பண்ணும்போது. அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ இந்த நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதுலேயே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை கரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்தப்புறம் நம்ம வாழைப்பூவை கிள்ளி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் இது வேகுது. இப்போ நாம் இந்த ஆரிய மாவையும் நம்ம ராகி மாவையும் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ ஸ்பூன் விட்டு கலந்துக்கோங்க, ஒரு தரம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றணும். இல்லைன்னா மாவு அடியில் நிற்கும். இப்போ நம்ம இதை இப்படியே கலரி விடணும். அப்படியே நம்ம ஒரு கையில் ஊற்றிட்டு அப்படியே நிறுத்தக்கூடாது. இதை உடனே நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி மாவு ஊற்றிக்கிட்டே கிளறிடணும். இப்போ அனல் நான் கம்மியாக தாங்க வச்சுருக்கேன். 1 நிமிஷம் இதை அப்படியே நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா
கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வேகிறத பார்த்துட்டு நம்ம வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள். வெண்பொங்கல்னா இந்த பொங்கல்னாவே நமக்கு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுறோம் இல்லையா? இப்போ பாருங்க, கொஞ்சம் அனல் கூட்டியிருக்கேன் இப்போ நான். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வேகாடு வர ஆரம்பிக்கும். இப்போ இப்படியே நம்ம வேக விடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்க, புடக் புடக்குன்னு வர ஆரம்பிச்சது பாருங்க. இதுக்கு வந்து நான்ஸ்டிக் வாண்டிலி தான் வேணும்னெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இதுலேயே கூட நல்லா அழகாக செய்யலாம். இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஒரு தரம் கலந்து விடலாம். இதுக்கு வந்து தண்ணி நம்ம கணக்கு வந்து மொத்தம் ஒரு 4லேருந்து 4.5 டம்ளர் அளவுக்கு பிடிக்கும். இப்போ பாருங்க, இப்போ வந்து இன்னொரு தடவை நம்ம இதே போல் மூடி வைக்கலாம். வேகிற பக்குவம் பார்த்துட்டு நம்ம வேணும்னா தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். 5லேருந்து 5.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும் நமக்கு இதுக்கு. இப்போ நம்ம இன்னொரு தடவை இதை மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இது பத்தாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வேகலை அப்படின்னா வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இது போல் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து வாழைப்பூ எல்லாமே வெந்திருக்கு. ஆனால் மாவு வந்து கொஞ்சம் வேகணும். அதுக்கோசம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் சாகியாக வேணும் நமக்கு. வெண்பொங்கல் அப்படின்னாவே, பொங்கல் வெரைட்டி அப்படின்னாவே கொஞ்சம் சாகியாக இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து எனக்கு உப்பும் கொஞ்சம் பத்தலை. இப்போ வந்து இந்த 1/2 டம்ளர் தண்ணியில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை கலந்து விட்டுடலாம். இது கலந்து விட்டுட்டு இந்த மாவில் தண்ணியை இதை ஊற்றி விட்டுடலாம். நீங்கள் போடுற குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு வாசனை, ஜீரக வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது. இது எண்ணெயும் ரொம்ப லிமிட்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து கடைசியில் இது இறக்கும் போது இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் விடுவேன் மேலே. பாருங்க, இதை வந்து இன்னொரு தடவை நம்ம சிம்லியே தான் வச்சுருக்கேன். நான் அடுப்பை சிம்லியே வெந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆரியங்களி செஞ்சோம் அப்படின்னா 20-25 நிமிஷம் விடணும். நம்ம மாவு தண்ணியில் கொட்டின அப்புறம் 20-25 நிமிஷம் விடுவோம். அது போல் இதுக்கும் அந்த அளவுக்கு டைம் அவ்வளோதான் ஆகும் உங்களுக்கு. இப்போ இது வந்து நம்ம கஞ்சியாக குடிக்கிறதுக்கு சில பேருக்கு சும்மா அதே போர் அடிக்குது அப்படிங்குவாங்க. ஆனால் இது மாதிரி நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ இது 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம தொடும்போது கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்க்கணும். இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. பார்த்துங்க, மாவு கையில் ஒட்டுது. இப்போ வந்து இன்னொரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் இன்னும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எண்ணெயை ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஆனால் எண்ணெயை ஊற்றினா உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பிடிக்காது, அந்த ஸ்மெல் நமக்கு பிடிக்காது. அதனால நம்ம அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இது ஒரு கடைசியில் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆவி விட்டு நல்லா வெந்திருக்கு. கையில் தண்ணி தொட்டிருக்கேன் பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போ நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி தாளித்து வச்சுருக்கிற முந்திரி, ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும். அதனால் நான் இப்போ அது மாதிரி போடுறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் நெய். இப்போ நெய் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ராகி பொங்கல்
வாழைப்பூ ராகி பொங்கல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ராகி சாப்பிடும்போது போன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்திங்காக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நான் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நம்ம தயிர் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன், சுட்ட கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ போட்டப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவை அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்ல ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். சாதம் செய்கிறதுனாலும் 2-3 டிஷ்ஷு நம்ம செய்யணும். ஆனால் இது ராகி பொங்கல் செய்யும்போது அந்த கத்திரிக்காய் பச்சடியும் இதுவும் செஞ்சுக்கிட்டா போதும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்காது, நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.